நிறைய பேர் தூங்கி அதுக்காக தான். ஸோ ரைட், யாருக்கெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை பத்தி தெரியும், யாருக்கெல்லாம் கான்ஸ்டியூஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க, கொஞ்சம் கை தூக்குறீங்களா? இல்ல சாட் பாக்ஸ்ல தெரியும் அப்படின்னு எஸ் ஆர் நோ மெசேஜ் அனுப்புங்க. யார்ட்டையுமே இந்த மெசேஜ் வரல, கையும் தூக்கல. ஸ்கூல் டேஸ். ஓகே, எஸ் எஸ் நோ எஸ் 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 நோ 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 எஸ். ஓகே ஃபைன், தேங்க்யூ. யாருக்கெல்லாம் ஜிஎஸ்டிக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் லிங்க் இருக்குங்கிறது தெரியும்? கான்ஸ்டியூஷன்ங்கிறது தனிங்கிறது நமக்கு தெரியும், கான்ஸ்டியூஷனுக்கும் ஜிஎஸ்டிக்கும் லிங்க் இருக்குதுங்கிறது யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க எஸ் சொல்லுங்க, கை தூக்குனாலும் ஓகே. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் மெசேஜ். ஸோ என்னோட பேர் மணிமாறன் கதிரேசன், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ நான் உங்களுக்கு இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை தான் நான் எடுக்க வந்திருக்கேன். ஸோ இங்கே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கும் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் இன்னைக்கு இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையா பார்க்கலாம். ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன்ல என்ன அமெண்ட்மெண்ட் அதை நம்ம பார்க்க போறோம், அதாவது ஏன் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க போறோம். அதை அமெண்ட் பண்ணதுல எதெல்லாம் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். 3வது வந்து எப்படி வந்து ஜிஎஸ்டி டெவலப் ஆயிருக்கு, அதாவது ஜிஎஸ்டியை வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, அதனால யாரு கடைசியா பெனிஃபிட் ஆகுறா, வெதர் கன்சியூமர் பெனிஃபிட் ஆகுறாங்களா, இல்ல நம்மள மாதிரி கன்சியூமர் இல்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட் இருக்கா இல்லையா, ஸோ ஹூ இஸ் த மோஸ்ட் பெனிஃபிஷியரி அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து இந்த 2017ல இருந்து 2016ல இருந்து ஜிஎஸ்டி வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 2016ல இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் தான் அமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி நம்ம வரிசையா பார்க்கலாம். நிறைய பேருக்கு மேபி இது தெரிஞ்சிருக்கலாம் அல்லது தெரியாம கூட இருந்திருக்கலாம். மோஸ்ட்லி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அதே மாதிரி ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்ஸ் வந்து நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அங்க ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் பத்தி நிறைய சொல்லியிருப்பாங்க. சிலருக்கு வந்து இது தெரியாம இருந்திருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு ரிவிஷனா கூட இருக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் கேளுங்க. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன்னா என்ன? நம்ம யூஸ்வலா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1949ல 26 நவம்பர் இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அடாப்ட் பண்ணாங்க. 26 நவம்பர் 1949 அப்போதான் அடாப்ட் பண்ணாங்க. அது வந்து எப்போ இருந்து எஃபெக்டிவ் ஆனிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 ஜனவரி 1950. ஸோ 26 ஜனவரி 1950ல இது வந்து அந்த ஆக்ட் வந்து எஃபெக்டிவ் ஆனிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியா யார் வந்து உருவாக்குனாருன்னு தெரியும். ஸோ மிஸ்டர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அவர் தான் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா உருவாக்குனாங்க. ஸோ இஸ் அ ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானே சொல்லுவாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குனது ஃபுல் அண்ட் ஃபுல்லா உருவாக்குனது வந்து அவர் தான். ரைட். ஏன் இப்போ நம்ம இங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி படிக்கணும், ஸோ அதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, எதுக்காக இப்போ நம்ம இதெல்லாம் படிச்சாகணும் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஒவ்வொரு துறைக்குமே இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து தான் பவர் போயிட்டு இருக்கு. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல லோக்கல் கவர்மெண்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியா மூலமா தான் பவர்ஸ் எல்லாமே வந்து பாஸ் ஆனாது. ஸோ அந்த பவர்ஸ் எல்லாம் இவங்க தான் வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த வேலையை நீ பண்ணு, இந்த வேலையை நீ செய், இந்த வேலையை நீ செய் அப்படின்னு. இப்போ எப்படி நம்ம ஆஃபீஸ்ல வந்து நம்மளோட ஸ்டாஃப், நம்மளோட பாஸ் வந்து இந்த பையனுக்கு நீ இந்த வேலை பார்க்க சொல்லு, அந்த பையனுக்கு அந்த வேலையை பார்க்க சொல்லுன்னு சொல்ற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷன் இந்தியா வந்து என்ன பண்ணுதுன்னா யார் யார் என்ன வேலை பார்க்கணும், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறத வந்து பிரிச்சு கொடுத்துருக்கு. அப்படி கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 246 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிகல் 246ல 7th ஷெட்யூல். இந்த 7th ஷெட்யூல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3
3 விதமான லிஸ்ட் வந்து கொடுக்குது. அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன், என்ன டிவிஷன்னா யார் யாருக்கு என்னென்ன பவர். ஸோ இப்போ இந்த டிவிஷன் பவர் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரலுக்கு என்ன பவர்லாம் வேணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி பவர்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம், அதே மாதிரி போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் எங்கெல்லாம் வந்து அந்த பவர்ஸை வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 246 ஆர்டிகல்ஸ்ல 7th ஷெட்யூல்ல சொல்றாங்க. என்ன மாதிரி ஷெட்யூல்ஸ், என்ன மாதிரி பவர்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் அதுலதான் இந்த டாக்ஸேஷன் பவரும் வருது. அந்த லெவி ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பவர், ஒன் ஆஃப் த டியூட்டி, ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம வந்து ஃபுல் ஆர்டிகல்ஸையோ இல்ல ஃபுல் கான்ஸ்டியூஷனையோ நம்ம படிக்க போறதுல we are going to relate இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டிக்கு என்ன மாதிரியான இந்த பவர்ஸ் வந்து யூஸ் ஆகுது, இந்த ஆர்டிகல்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 அப்படின்னு 3 விதமான லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 2 ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் 3 கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணும். ஸோ 2 பேத்துக்குமே டியூட்டிஸ் இருக்கும், பவர்ஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் 3. இந்த 3 வகையான லிஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ஸ்ல 7th ஷெட்யூல்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பிஃபோர் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சில டியூட்டிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், சில டியூட்டிஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிஃபோர் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நம்ம எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி செய்யறதுக்கு இல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பொருளுக்கு வந்து டியூட்டி கட்டுறதுக்கு பேரு எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூட்டியை யாரு லெவி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண முடியாது, அந்த 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 எக்ஸைஸ் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்னால அந்த உற்பத்திக்கான டாக்ஸேஷன் வந்து கலெக்ட் பண்ண முடியாது, சின்ஸ் அவங்ககிட்ட பவர் இல்லை. சரி, அப்போ ஜிஎஸ்டி வந்தது மட்டும் எப்படி பண்றாங்க? இப்போ ஜிஎஸ்டியில நம்ம என்ன பண்றோம், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா கலெக்ட் பண்றோம், கரெக்டா? ஸோ சிஜிஎஸ்டிங்கிறது கலெக்ட் பண்றோம், எஸ்ஜிஎஸ்டிங்கிறது கலெக்ட் பண்றோம். இப்போ நம்ம ஒரு கம்பெனி மேனுஃபேக்சரர், அவங்க எங்க இருக்காங்க, சென்னையில மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சென்னையில மேனுஃபேக்சரரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுக்கு எக்ஸைஸ் டியூட்டி, சர்வீஸ் டாக்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் முன்னாடி இருந்தது, இப்ப ஜிஎஸ்டின்னு மாறிடுச்சு. ஸோ அப்போ உற்பத்தி பண்ணக்கூடிய டியூட்டியை இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து கலெக்ட் பண்ணுது. அதாவது இப்போ 18% நான் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா அந்த 18% டியூட்டில 9% சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறது, 9% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறது. ஸோ இப்போ 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த பவரை எங்க இருந்து மாடிஃபை பண்றாங்க, எங்க இருந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ முன்னாடி எப்படி இருந்தது, சில டியூட்டிஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான். என்னென்ன மாதிரியான டியூட்டிஸ் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் எக்ஸைஸ், அதாவது மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் டாக்ஸ், ஃபினான்ஸ் ஆக்ட் படி யாரெல்லாம் சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஜுகேஷனல் சர்வீசஸ், இல்ல அட்வொகேட் சர்வீசஸ், அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்வீசஸ், காஸ்ட் அக்கௌண்டன்ட் சர்வீஸ், இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆக்ட் படி அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் லெவி பண்ணாங்க. ஓகே, சேல்ஸ்ல என்ன இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்னு ஒண்ணு இருந்தது, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன கிடையாது, பவர் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருந்தது. அந்த ஆக்டுக்கு பேரு சிஎஸ்டி அப்படின்னு ஒரு ஆக்ட் இருந்தது. ஸோ அந்த ஆக்ட் மூலமா டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கும் நமக்கு தெரியும். இது இல்லாம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டியூட்டினா என்ன, அவுட் ஆஃப் தி கண்ட்ரி, இந்த இந்தியால இருந்து ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாலோ அல்லது இம்போர்ட் பண்ணாலோ நம்ம என்ன பண்ணுவோம்னா டியூட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டியூட்டிஸ்க்கு பேரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்தது. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட என்ன இருந்துச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வந்து வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு இருந்தது. வேல்யூ ஆடட் டாக்ஸ்னா டிஎன்ஜிஎஸ்டி நம்ம படிச்சிருப்போம், வேல்யூ ஆடட் டிஎன் வேட் அப்படின்னு படிச்சிருப்போம்.
ஸோ வித்தின் தி ஸ்டேட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணாமோ அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பவர் இருந்தது, இந்த வேட்டை கலெக்ட் பண்றதுக்கான பவர் இருந்தது. அது மட்டும்தான் இருந்துச்சா? இல்ல. பர்ச்சேஸ் டாக்ஸ்ன்னு இருந்தது, என்ட்ரி டாக்ஸ் இருந்தது, லக்ஸரிஸ் டாக்ஸ் இருந்தது. இந்த லக்ஸரி டாக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் இப்போ நீங்க ஹோட்டல்ல தங்கியிருக்கோம், ஸோ அதுக்கான டாக்ஸ். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், நம்ம இது தியேட்டருக்கு போறோம்னா அங்க கலெக்ட் பண்ணுவோம். இந்த டாக்ஸ் எல்லாம் யாரு கலெக்ட் பண்ணனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ அதோட பவர் வந்து லிஸ்ட் 2ல ப்ராப்பரா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்ன ப்ராப்பரா இல்ல, சாரி, என்ன என்ன வந்து இந்த லிஸ்ட் 1ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா, எக்ஸைஸ் டியூட்டி ஃபார் இந்த லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது நம்ம லிக்கர் வந்து சேல்ஸ் பண்றாங்க, லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு, நாட் ஃபார் மேனுஃபேக்சரர் ஆஃப் சம் அதர் ப்ராடக்ட். ஸோ மெடிசனல் ப்ராடக்ட்டுக்கோ இல்ல இந்த டாய்லெட் ப்ரிப்பரேஷனுக்கோ யூஸ் பண்ணா அது எக்ஸைஸ் டியூட்டில வந்துடும். டைரக்டா லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்காக யூஸ் பண்ணா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. ஸ்ட்ரைட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா லெவி பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட லெவி பண்ணக்கூடிய டாக்ஸ் பவர் எங்க இருந்து வருதுன்னா இந்த கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் வருது. அப்ப லிஸ்ட் 1ல ஸ்ட்ரைட்டாவே என்ன சொல்றாங்கன்னா லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லை. லிஸ்ட் 2ல ஸ்ட்ரைட்டாவே தேர் சேயிங் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ப்ஷன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எப்ப தெரியும்னா இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, ஸோ இப்படி இருந்ததுனால ஜிஎஸ்டியை நம்ம கொண்டு வரும்போது நிறைய சிக்கல் இருந்தது. என்ன சிக்கல்? எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும். ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுமா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் டாக்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்? இப்போ நான் ஜிஎஸ்டி அப்படின்னு நான் உள்ள கொண்டு வரும்போது நான் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு நான் போட்டு கலெக்ட் பண்ணுமே. அப்ப கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் அத்தன்டிகேட் பண்ணும் இல்லையா? அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஜிஎஸ்டி, இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா அமெண்ட் பண்ணாங்க. இந்த 101st அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 2016ல நடந்தது. ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அது நடக்கும்போது 101st அமெண்ட்மெண்ட்ல என்னென்ன மாதிரியான அமெண்ட்மெண்ட் வந்தது, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 246 அப்படின்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு. அந்த ஆர்டிகலுக்கு அப்புறமா 246க்கு அப்புறமா சில ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆட் பண்ணாங்க. அந்த ஆர்டிகலுக்கு பேரு 246A அப்படின்னு பேரு. 246A இந்த ஆர்டிகல் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிகல். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ லிஸ்ட் 1ல ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸைஸ் டியூட்டியை லெவி பண்ணணும், அதாவது மேனுஃபேக்சரிங்க்கு டியூட்டி லெவி பண்ணணும்னு லிஸ்ட் 1ல ப்ராப்பரா சொல்லிட்டாங்க. சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியும்னு ப்ராப்பரா இந்த கான்ஸ்டியூஷன்ல கிளியரா இருக்கு. அப்ப நான் இதை அமெண்ட் பண்ணும்போது என்ன பவர் கொடுக்குறேன் அப்படின்னா, தோ அது எக்ஸைஸா இருந்தாலும் சரி, அதாவது மேனுஃபேக்சரிங் டியூட்டியா இருந்தாலும் சரி, அல்லது சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் சரி, அந்த டியூட்டியவும் ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்றதுக்கான அத்தாரிட்டியை இந்த 246A தருது. 246A படி ஸ்டேட் கவர்மெண்ட் கூட இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸுக்கான ஆக்ட என்ஆக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த சட்டத்தை தான் வந்து 246Aல அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. இது பண்றதுனால என்ன ஆகுது? ஏன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டின்னு வந்ததுக்கு பிறகு தனித்தனியா நம்ம கிட்ட ஆக்ட் கிடையாது. எக்ஸைஸ்னு ஒரு ஆக்ட் கிடையாது, சர்வீசஸ்னு ஒரு ஆக்ட் கிடையாது, சேல்ஸ் டாக்ஸ்னு ஒரு ஆக்ட் கிடையாது, என்டர்டைன்மெண்ட்னு ஒரு ஆக்ட் கிடையாது, லக்ஸரிஸ்னு ஒரு ஆக்ட் கிடையாது. இதெல்லாம் முன்னாடி தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே சப்சியூம் ஆயிடுச்சு. அப்ப இங்க ஜிஎஸ்டிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். எதுக்கு? மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் ஜிஎஸ்டி வரும், சர்வீஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி வரும், சேல்ஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி வரும், நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் ஜிஎஸ்டி வரும், லக்ஸரிஸ் பண்ணாலும் ஜிஎஸ்டி தான் வரும். அப்ப இந்த ஜிஎஸ்டிய அதுக்கேற்றாறு போல என்ன பண்ணணும்,
மாத்தணும். ஃபர்ஸ்ட் விஷயத்தை என்ன பண்ணணும்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவி பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அத்தன்டிகேட் பண்ணும். ரெண்டாவது விஷயம், ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அத்தன்டிகேட் பண்ணும். ஏன்னா நம்ம லிஸ்ட் 2ல கிளியரா சொல்லியிருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ள லெவி பண்ண முடியும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, லெவி பண்ண முடியாது, அது டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. அப்ப நம்ம இங்க லோக்கல்ல சேல்ஸ் பண்றோம், வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ள நம்ம சேல்ஸ் பண்ணா கூட நம்ம என்ன பண்றோம், சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு நம்ம வந்து பில்லிங்ல போடுறோம். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் என்ன போகுது, ஒரு பார்ட் 50% ஆஃப் டாக்ஸ் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போகுது. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் இந்த 246A அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 246A. ஓகே, ஸோ இது மட்டும் தான் அமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னா இல்ல. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனிதிங் கண்டெய்ன்ட் இன் தி ஆக்ட் 246 அப்புறம் 254. 246ல வந்து கிளியரா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது இல்லையா, அதே மாதிரிதான் 254 இது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லும். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி 246A என்ன சொல்றாங்கன்னா, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் they have a power to levy in the GST. ஆனா it is only for the interstate, intrastate. இன்டர்ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரியான பவர் இல்ல. இன்டர்ஸ்டேட்னா என்ன, ஒரு ஸ்டேட்ல இருந்து நீங்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேல் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டுல இருந்து நீங்க பாண்டிச்சேரிக்கு சேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேரு இன்டர் ஸ்டேட் சேல்ஸ்ன்னு அர்த்தம். இந்த இன்டர் ஸ்டேட் சேல்ஸ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு. they have a எக்ஸ்க்ளூசிவ் பவர். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை என்ன பண்ண முடியாதுன்னா, அதை போய் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாம ஆர்டிக்கல் 248, 249, 250, ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்செர்டட் 246A. ஸோ இப்போ அந்த 246A அப்படின்னா இது எல்லாமே ரிலேட்டட் டு யார் யாருக்கு செப்பரேட் பவர் இருக்கோ அந்த பவர் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலா கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 268 அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் வந்து என்ன இருந்ததுன்னா, கிளினிக்கல் டாய்லெட் ப்ரிப்பரேஷன் செப்பரேட்டா கொடுத்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஆல்கஹாலிக், இந்த ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் லெவி பண்ண முடியும். ஆனா அதே இது டாய்லெட் ப்ரிப்பரேஷனா இருந்ததுன்னா, ஃபார் டாய்லெட் ப்ரிப்பரேஷனோ இல்ல ட்ரக்ஸோ மெடிசன்ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது யாரு அதை லெவி பண்ண முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் லெவி பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ண முடியாது.